கடலூர் மாவட்டம் ஓணாங்குப்பத்தை என்எல்சி நிர்வாகம் தத்தெடுத்து வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி விவசாயியிடம் நமது செய்தியாளர் தேவநாதன் நடத்திய உரையாடலை தற்போது காணலாம். கடந்த ஒரு மாத காலமாக பெஞ்ச ஒரு மழைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இது இந்த பகுதியில் இருக்க பரவனாறு தான். இந்த பரவனாறு தான் இங்கிருந்து, அதாவது கிட்டத்தட்ட நெய்வேலி முதல் அந்தாண்ட பக்கம் ஆலப்பாக்கம் அந்த கடல் வரைக்கும் இருக்கிற வயல்வெளிகளில் பெரும் பாதிப்பை ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே இந்த வயல்வெளிகள் தண்ணி தேங்கி நிற்கிது. இங்கே உள்ள விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமலும் இனிமேலும் விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஓணாங்குப்பம் அப்படின்ற பகுதியில் இருக்கோம். அங்கே இருக்க விவசாயிகள் இந்த பரவனாற்றை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பாதிப்புன்றதை பற்றி இப்போ நம்ம கேட்கலாம். பரவனாறில் என்எல்சி செகண்ட் மைன்ஸ் தண்ணி டோட்டலாக இறச்சி விட்றாங்க. பரவனாறு கொள்ளளவு 3000 கனஅடி தான். வெள்ள காலத்தில் ப்ளஸ் அந்த என்எல்சி வாட்டர்லாம் சேர்ந்து ஒரு 20,000 கனஅடி உள்ளே வருது. அதில் 20,000 கனஅடி 6,000 3,000 கனஅடி தான் தாங்காது. 20,000 கனஅடி தரணும்னா அந்த வெள்ளம் தண்ணி பூரா தேங்கி எங்கள் பக்கம் வந்துடுது. இப்போ முதல் வெள்ளம் வீட்டில் தண்ணி நுழைஞ்சிது. இப்போ ரெண்டாவது வெள்ளம் அந்த சரியாக கட்டாதால் தண்ணி பூரா உள்ளே நுழைஞ்சி ரெண்டாவது தரம் வீட்டில் தண்ணி நுழைஞ்சிச்சு. எங்கள் வாழ்வாதாரம் பாதிச்சுச்சு. கட்லு மற்ற பீரோ எல்லாம் சகல விதமான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே அவுட்டு. அதனால் குடிசை ஊரில் இருக்கிற ஒரு பொருள் கூட யாருக்கிட்டையுமே கிடையாது. எல்லாமே வெளியில் போயிட்டுது. என்எல்சிக்காரங்க முதல்ல எங்கள் ஏரியோ ஓடையோ எல்லாத்தையும் தூர்வாரி கொடுத்து எங்களை அவங்கள தத்து எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நல்லது கட்டு அவங்க பண்ணணும். நாங்கள் பயிரிட்டு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். அது இன்சூரன்ஸ் கட்டுவாங்களா எப்படி என்ன நம்மளுக்கு தெரியாது. அவங்க மூலமாக தான் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும்.